ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு சௌந்தர்யலகரில் 72வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சமம் தேவி ஸ்கந்த திபவதன பீதம் சனயுகம். ஸ்கந்தா அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமியை சொல்கிறது. திபவதன அப்படின்னா ஆனை முகத்தோன்னு சொல்கிறது. அம்பாளை பூஜை பண்ணாலே இவா 2 பேரையும் பூஜை பண்ணதுக்குண்டான பலன் கிடச்சிடுறது. ஏன்னா அவள் 2 பேரும் அங்கே வந்துடுறா. நம்ம எல்லாருமே சாதாரணமாக தாய்ப்பாலை அருந்தினோம்னா நம்ம உடம்பு வளர்கிறதுக்கும் இதுக்கும் தாய்ப்பால் அருந்தணும். அவளாம் ஞானப்பாலை அருந்தினவா, அதனால அவளுக்கு வயசே ஆகாது, என்றைக்கும் ஒரே மாதிரியே இருப்பாள். நமக்கெல்லாம் வயசு முதிர்ந்து போயிடும். இப்போ அம்பாளை பூஜை பண்ணதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா நிறைய பலன்கள் நம்ம இது வரைக்கும் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்லோகத்தினால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா, இப்போ யாத்திரை போகணும்னு நினச்சோம், அந்த காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவா, இல்லை பிளான் பண்ணவா, இல்லை போகிறவா, இவா எல்லாருமே முன்னாடியும் சரி போகும்போதும் சரி ஒரு 8 நாளைக்காவது தொடர்ந்தாப்புல இந்த ஸ்லோகத்தை அவளால் முயன்ற அளவுக்கு ஒரு நாளைக்கு 48 தடவை கூட சொல்லலாம். இல்லை நான் ஒரு மண்டலம் கூட இதை நான் 8 நாள் சொல்கிறேன், ஆனால் ஒரு மண்டலம் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான எத்தனை தடவை முடியுமோ 11 தடவை, 19 தடவை, 21 தடவை, 27 தடவை, இந்த மாதிரி அவள் ஒரு எண்ணிக்கையை வச்சுட்டு தேனை நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வரும்போது இந்த யாத்திரையின் போது அபரிமிதமான அனாயாசமான எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் ஒரு பயம் இல்லாமல் நமக்கு சுமூகமாக அந்த யாத்திரை நடந்து முடியும். இதை தவிர கோச்சார ரீதியாக ஒரு ராகு ஒரு கிரகத்து மேலே போகும்போது, ஒரு சில கிரகத்து மேலே போகும்போது அவளுக்கு சில பேருக்கு இந்த சிறைவாச பயம், அதுக்கப்புறம் அவளுடைய வேலைகள் எல்லாம் தடுமாற்றங்கள், இதெல்லாம் சில நேரங்கள் நடக்கும். இந்த ஸ்லோகத்தை அவள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நித்தியப்படியிலே ஒரு 2-3 தடவை, இல்லைன்னா ஒரு 9 தடவை, இல்லைன்னா ஒரு தடவையாவது தினம் சொல்லும்போது அதோடைய பலமே வேறு. இப்போ ராம ராம ராமன்னு நம்ம எத்தனை தடவை சொல்கிறோமோ அத்தனை தடவைக்கு உண்டான பலன். அது மாதிரி தான் இந்த ஸ்லோகங்களும் ஒன்று நம்ம சொல்ல சொல்ல அதோடைய பலன்கள் அதிகரிச்சுட்டே போகும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பயமெல்லாம் நீங்கி எந்த ஒரு எதிர்மறையான ஒரு சம்பவமும் நம்மளை தாக்காமல் காப்பாற்றக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம், 72வது ஸ்லோகம். நீங்களும் இதை சொல்லி பாருங்கள்.